ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாலை மீன் பயன்களை பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். சாலை மீனில் நிறைய கால்சியம் சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் 2 இருக்குது. சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தும், எலும்புகளுக்கு நல்லா வளப்படுத்தும். சாலை மீன் சீசன் கிடச்சிச்சின்னா வாங்கி குழம்பு வைங்க, இல்லை எப்படி வறுத்து சாப்பிடுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு 1/2 கிலோ சாலை மீன் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு. சின்ன பூண்டுனா 5-6 போடுங்க, பெருசுனா ஒரு 3 போதும். மஞ்சத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மீனுக்கு தேவையான உப்பு போடுங்க. அது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸ் சின்ன வெங்காயம் போடுறதுனால தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மீனில் நம்ம இதை தடவை போகிறோம். வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்களே, தோசை தவாவில் பண்ணாலும் சரி, கடாயில் பண்ணாலும் சரி, இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு நிறைய எண்ணெயை பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி நல்லா 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் இது நல்ல ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.